வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, சந்திர பகவானின் தன்மைகள், அது செய்யக்கூடிய வேலைகள், லீலைகள், இப்படியெல்லாம் சந்திர பகவானின் செயல்பாட்டுக்கு நாம் பெயர்களை கொடுக்கலாம். சந்திர பகவானின் தன்மைகள் என்பது வேறு, சந்திர பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்பது வேறு, சந்திர பகவான் செய்யக்கூடிய லீலைகள் என்பது வேறு. மொத்தத்தில் இந்த சந்திர பகவான் யார்? 7 கிரகங்களில் 2 கிரகங்களுக்கு ஒளிரக்கூடிய தன்மை உள்ளது. ஒளிரும் கிரகங்கள் 2, ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். இவைகளுக்குத்தான் ஒளிரக்கூடிய தன்மை. அது உஷ்ணத்தன்மை, இது குளிர்ச்சித்தன்மை. இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள். அது தந்தை, இது தாய். அது உயிர், இது உடல். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சந்திரனுக்கு நாம் வருவோம். இந்த சந்திரன் என்பவர் ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றுவிட்டால் அவர் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ்வார். மன மகிழ்ச்சியுடன், விசாலமாக, கருணை மனப்பான்மையோடு இருப்பார். சந்திரன் பலம் இழந்துவிட்டால் நோய் நொடிக்கு உட்பட்டு மன சஞ்சலத்துடன், கவலையுடன், இப்படி நிறைய ஏற்படும். எனவே ஒவ்வொருவருக்கும் சந்திரனுடைய அனுகிரகம் என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம். இந்த சந்திர பகவான் செய்யக்கூடிய, சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், சந்திர பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள், சந்திர பகவானின் லீலைகள், இவைகளை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள உறவுகள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், இறை தொண்டு, ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் என்பது, நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மாறிவிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கும் பங்கு உண்டு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும். ஆகவே தான் சொல்கிறேன் உறவுகளே, நீங்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, சந்திர பகவான் என்பவர் ஒவ்வொரு நபருக்கும், மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சந்திரனின் அனுகூலம் என்பது மிக முக்கியமாகிறது. காரணம், நான் சொன்னது போல அவர்தான் உடல்காரகன், அவர்தான் மனோகாரகன். சந்திரன் பலம் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனோநிலை தெளிவாக இருக்கும், சஞ்சலம், கவலை, சச்சரவு எதுவும் இல்லாமல் மிக விசாலமாக ஆரோக்கியமான மனநிலை வேண்டும் என்றால் சந்திரன் ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். அதேபோல் இந்த சந்திரன் செய்யக்கூடிய லீலைகள் என்னவென்றால், தன்மைகள் என்னவென்றால், பலன்கள் என்னவென்றால், முதலில் ஒன்றொன்றாக பார்த்து விடுவோம். இவரின் தன்மைகள் நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. இவர் தாய் அந்தஸ்து பெறக்கூடியவர், மனோநிலைக்கு உரியவர், உடல் காரகன், நீர்
சொந்தக்காரர். அதேபோல் கருணைக்கு இவர்தான். அது மட்டுமல்லாமல் நீர் என்று ஒற்ற வார்த்தை சொல்ல இல்லை, நீருக்குள் அடங்கிய அத்தனை காரணத்திற்கும் இவர்தான் காரகர். அதேபோல் மகிழ்ச்சி, சந்தோஷம் இவைகளுக்கும் இவர்தான் காரணம். ஏனென்றால் மனோ காரகன் என்பதால். இது எல்லாம் இவரின் தன்மைகள். உறுப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் இவர்தான் உடல் காரகர். உடலில் எங்கு ஏதேனும் பாதிப்பு இருந்தால் சந்திரன் பலம் இழந்திருக்கிறார், பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். இதையெல்லாம் இவரின் தன்மைகள். நான் சொன்னது ஒரு சிலவற்றை தான் சொல்லியிருக்கிறேன். வகுப்புகளில் பாடம் நடத்தக்கூடிய எமது மாணவர்களுக்கு சந்திரனின் தன்மைகள் அவ்வளவும் தெரியும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிலவற்றை, முக்கியமானவற்றை மட்டும் அவரின் தன்மைகளை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இவர் கொடுக்கக்கூடிய பலன்கள். உதாரணத்திற்கு சந்திரன் நாளில் அமர்ந்து விட்டால், ஆட்சி பலம் பெற்றுவிட்டால், இவருக்கு தாயாரின் சொத்து என்பது இருந்தே தீரும், கிடைத்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். தாயாரால் இவருக்கு சொத்து என்பது உறுதியாக இருக்கும். நல்ல சுகம் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். மனோநிலை விசாலமான மனோநிலையாக இருக்கும். கார், பங்களா, வீடு, தோட்டம், துறவு, அரசு உத்தியோகம் அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சந்திர பகவான் அனுகிரகத்தால் கொடுப்பார். சந்திர பகவான் ஒரு நல்ல ஸ்தானத்தில் பலம் பெற்று இருந்துவிட்டால் இது போன்ற பலன்களை எல்லாம் அவர் அள்ளி வழங்குவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது இவர் கொடுக்கக்கூடிய பலன்கள். இவர் பலமாக இருந்து ஒரு பலமான ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் இது போன்றவற்றையெல்லாம் தருவார். பலவீனமாக இருந்து சிறப்பில்லாத பாவகத்தில் அமர்ந்து விட்டால், அதாவது 6, 8, 12 இந்த பாவகத்தில் அமர்ந்து விட்டால் என்ன பலன், அதையும் சொல்லிவிடுகிறேன். 6ல் அமர்ந்து விட்டால் அடிக்கடி பொருளை தொலைப்பீர்கள், காணாமல் போகும். களவு கொடுப்பீர்கள், உங்கள் பொருளை அடுத்தவர்கள் களவாண்டு சென்று விடுவார்கள். உடல் நலம் பாதிப்படையும். ஞாபகம் மறதி இருக்கும். மனக்கவலை சஞ்சலங்கள் இருந்து கொண்டிருக்கும். உடலில் ஏதேனும் காயங்கள், சண்டை சச்சரவுகளில் அடி உதை வாங்குவது, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சந்திரன் 6ல் அமரும் பொழுது தருவார். கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை அது வேறு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலவற்றை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். நல்லவற்றை எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம், நம் மனது ஏற்றுக்கொள்ளும். ஆனால் தீயவற்றை 1, 2 சொன்னாலும் மனம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த ஜோதிடர் எப்போது பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறார் என்ற ஒரு சொல்லுக்கு நாம் ஆளாகக்கூடும். எனவே உண்மையை சொல்வதும் நமது கடமைதான். அதை உறக்கமாகச் சொல்வதும் உறக்கச் சொல்வதும் நமது கடமைதான். இல்லாமையை உறக்கமாகச் சொல்வதை விட உண்மையை மௌனமாக மெதுவாக சொல்வது சாலச் சிறந்தது என்னை பொறுத்த மட்டிலும். எனவே சிரித்து கொண்டு சொல்பவர்கள் கெடுக்கச் சொல்வார்கள், அழுது கொண்டு சொல்பவர்கள் அவரின் அனுபவத்தை வைத்து உங்கள் வாழ்க்கைக்கு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே கஷ்டத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் அவர் திறமையற்றவரோ உங்களை பயமுறுத்தக்கூடியவரோ கிடையாது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் முன்கூடியே தெரிந்து கொண்டு அதை எப்படி விளக்குவது, அதை எப்படி குறைத்து கொள்வது என்று திட்டமிட்டு சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்ற நல் எண்ணத்திலும் அபிப்பிராயத்திலும் தான் அவர் உங்களுக்கு அப்படி சொல்வது. சந்தோஷங்களை சொல்லி சொல்லி ஏமாற்றுவதை விட
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களையோ, தீய பலன்களையோ உண்மையை சொல்லி கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ நல்லது என்று என்னுடைய கருத்து உறவுகளே. சரி, நாம் வருவோம். சந்திரன் இப்படி கெட்ட ஸ்தானத்தில் கெட்டு போய்விட்டால் இப்படிப்பட்ட பலன்களை தருவார். அடுத்தது இவரின் லீலைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், சந்திர பகவான் ஒருவருக்கு பலமாக இருந்து விட்டால், அதாவது ஆட்சி பலத்திலோ, உச்ச பலத்திலோ அல்லது மூல திரிகோணம், கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால், இவையெல்லாம் சந்திரன் பலம் பெறக்கூடிய ஸ்தானங்கள், பலம் பெறக்கூடிய நிலைப்பாடு. இப்படி பலம் பெற்று விட்டால் சென்டிமெண்ட் ஓவராக இருக்கும் அவருக்கு. கருணை மனப்பான்மை. யாரேனும் ஒரு உருக்கமான, நெகிழ்வான ஒரு கதையை சொல்லிவிட்டால் மனமுருகி அழுகி விடுவார், கண்கலங்குவார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். இவர் இலகிய மனதக்காரராக இருப்பார். பிச்சைக்காரர்கள் வழியில் போய்கொண்டு இருந்தாலே அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று தானே சென்று அவருக்கு தானம் இடுவார் வந்து. அது போன்ற கருணை மனப்பான்மையும், இலகிய மனசும், அழுகக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களும் இந்த சந்திரனின் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதேபோல் சந்திரன் பலம் வாய்ந்து விட்டால் கவிதையிலும், கற்பனையிலும், ரசனையிலும் சிறந்த இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். நாகரீகம், நவீன ஆடை உடுத்துவது, வாசனை திரவியம் பூசிக்கொள்வது, தன்னை புதுமைப்படுத்திக் கொள்வது, இது போன்ற தனக்கென்று ஒரு முத்திரை எடுத்துக்கொள்வது, நான் தனித்துவம் வாய்ந்தவன், எனக்கென ஒரு ஐடி, அடையாளம் என்று சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த சூரியன் பலம் பெறக்கூடிய ஜாதகர்கள் எப்படி இருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஏமாற்று வேலை என்று சொல்கிறார் சில ஜோதிடர்கள். நான் அதை சொல்வது சற்று வேறு மாதிரி பார்க்கிறேன். தந்திரக்காரர்கள் யாரை எப்படி வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தந்திரம் உடையவர் இந்த சந்திரனின் பலம் வாய்ந்தவர்கள். எந்த சூழ்நிலைக்கு எப்படி பேச வேண்டும், எப்படி நாம் மாறிக்கொள்ள வேண்டும் என்ற புத்திசாலித்தனம் என்னும் சொல்லக்கூடிய தந்திரம் அறிந்தவர் சந்திரன் பலம் பெற்றவர்கள். புதனுக்கும் இதே நிலைப்பாட்டை சொல்வார்கள். ஆனால் அது வித்தியாசம் இருக்கிறது. அது புதனை பார்க்கும்போது, புதனை பற்றி பலன்களை சொல்லும் பொழுது அதை நாம் தனியாக பார்த்து விடலாம். இப்பொழுது சந்திரனின் அனுகிரகம், சந்திரன் செய்யக்கூடிய லீலைகள், சாமர்த்தியசாலி என்று சொல்லக்கூடிய, தந்திரசாலி என்று சொல்லக்கூடிய, ஏமாற்றுக்காரர் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிற்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் தருகிறேன். சாதுரியசாலி. யாரிடம் எதை சொன்னால் அவர் நம்புவார், நம்பும்படி அதை எப்படி சொல்ல வேண்டும் என்ற மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு சொல்லக்கூடியவர் தான் இந்த சந்திரனின் பலம் வாய்ந்தவர்கள் அத்துணை பேர்களும். சந்திரன் பலம் பெற்றவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெரியும். ஐயா மனக்கண்ணாடியில் பார்த்தது போல் சொல்கிறார் என்று அவர்கள் நினைப்பார்கள். உண்மையில் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், இல்லையா? எனவே சந்திரன் பலம் வாய்ந்தது நல்லதா அல்லது பலம் இழப்பது நல்லதா என்று பார்த்தோம் என்றால், சந்திர பகவானை பொறுத்தமட்டிலும் பலம் குறைவது என்பது ஏற்புடையதல்ல. சந்திரன் பலம் வாய்ந்து இருக்கணும். அதேபோல் சந்திரன் அதிகப்படியாக பலம் வாய்ந்ததும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் வீரம் என்பது சரியாக இருக்காது. அங்கு கோழைத்தன்மை முன்னால் வந்துவிடும். அதாவது அழுகையும் ஆத்திரமும். அவர் எதிரிகளை எதிர்த்து சண்டை போடக்கூடிய நிலையை பெறமாட்டார்கள். ஏனென்றால் இந்த எமோஷனல் என்பது அவர்களை தடுத்துவிடும். அதேபோல் தந்திரசாலி, யாரை எப்படி, எங்கு, என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று
தந்திரம் அறிந்தவர். இப்படி இது போன்ற நிலையை கொடுக்கும் சந்திரன் அதிக பலம் வாய்ந்தால். எனவே சந்திரன் என்பது நடுத்தர பலத்தோடு இருப்பதுதான் சிறந்ததாக இருக்க முடியும். அவர்கள் அதிக எமோஷனல் ஆக மாட்டார்கள். ஆகக்கூடிய நிலையை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கும். சந்திரன் ஆ மீடியமான நடுத்தர பலத்தோடு இருந்தால், இது போன்ற நிலைப்பாடு இந்த யாரையும் ஏமாற்றுவதோ, தந்திரமாக அவர்களை சா சாதுரியம் என்ற பெயரில் அவர்களுக்கு தருவதோ, இதையெல்லாம் செய்யாமல் அவர்களுக்கேற்றவாறு நேர்மையாகவும், சாதுரியமாகவும், உடல் ஆரோக்கியத்துடனும், மன விசாலத்துடனும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தருவது சந்திரன் நடுத்தர பலமாக இருப்பதுதான். அதிக பலம் வாய்வதும் தவறு, பலம் இழப்பதும் தவறு என்று சொல்லிக்கொண்டு, சந்திரனின் ஓர் பார்வை, ஓர் அலசல் என்பதை இந்த பதிவில் சிறப்பாக நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.